வணக்கம். சொல் ஆய்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சொல்லு பேம்பு. ஆங்கிலத்தில் பேம்புன்னு சொல்கிறாங்க. தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம்? மூங்கில். இந்த மூங்கிலுக்கு முதல்ல தமிழில் ஏன் மூங்கில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அதை தெரிஞ்சுன்னு பிறகு ஆங்கிலத்தில் இப்படி பேம்பு. பல ஐரோப்பிய மொழிகளில் இந்த பேம்பு சொல்லு இருக்குது. சரிங்களா? இதோட சில சொற்கள், இது கூட சில சொற்கள் மகரத்தை பகரமாக்குறது, அப்படி ஆக்கி இருக்கிற சில சொற்களை விளக்கணும், கவனிச்சு பாருங்க. இப்போ தமிழ்ல இதை மூங்கில் அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, நிறத்தின் காரணமா. இப்போ நெல்லுன்னு இருக்கு, நெல்லுக்கு எல்லாமே தமிழ் எல்லாமே காரண பெயர் தான். நெல் இருக்கு மஞ்சள் நிறம், வாழை இருக்கு மஞ்சள் நிறம், பழாப்பழம் மஞ்சள் நிறம், மா வாழை இப்படி மான் இருக்கு விலங்கு மஞ்சள் நிறம், தங்கம் மஞ்சள் நிறம், பித்தளை மஞ்சள் நிறம், இப்படி நூற்றுக்கணக்கான பொருள்களுக்கு நிறத்தின் காரணமாக தான் பெயர் வச்சிருப்பாங்க. அதே போலதான் மூங்கில் மஞ்சள் நிறம், அந்த மஞ்சள் நிறத்தின் காரணமாக தான் அதுக்கு மூங்கில் அப்படின்னு பேர் வச்சுருவாங்க. ஒன்று மஞ்சள் அப்படின்ற மூல சொல்லா கொண்டு அந்த சொல்லை திரிச்சு 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 கலைச்சொற்களை உருவாக்கியிருப்பாங்க. அல்லது அந்த மஞ்சள்ன்றது அரிசனம் அப்படின்ற ஒரு சொல்லாக்கி அதிலிருந்து கலைச்சொற்களை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ இந்த மூங்கிலுக்கு பாருங்க, மூல சொல் மஞ்சள், மா இஞ்சாயில். மஞ்சள் அப்படின்னா மஞ்சள் கிழங்க குறிக்கு, நிறத்தை குறிக்குது இல்லைங்களா? அதனால மஞ்சள்னு போய் எத்தனை பொருள்களுக்கு பெயர் வைக்க முடியும்? அதனால அந்த சொல்லை திரி பார்க்கணும். தமிழ் சொற்களை ரோமன் எழுத்துக்களை எழுதிட்டு கலைச்சி சில எழுத்துக்களை, அதுக்கெல்லாம் எந்த விதிமுறையும் கிடையாது, புதிய கலை சொல்லாக அது ஒரு ஒளி தான், ஒரு சத்தம் தான். அது புதுசாக அந்த மாதிரி புதிய புதிய அந்த ஒளி வடிவங்கள் தான் பெயர் சொற்கள். அப்படி ஒன்று போல ஒன்று இருக்கக்கூடாது. அந்த வகையில் அந்த சொற்களை மெல்லினமாக இருந்தால் வல்லினமாக்குறது, வல்லினமாக இருந்தால் மெல்லினமாக்குறது, குறிலா இருந்தால் நெடிலாக்குறது, நெடிலா இருந்தால் குறிலாக்குறது, அல்லது முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை, அல்லது முன்னொட்டு பின்னொட்டு, இதெல்லாம் ஒரு கலை சொல்ல உருவாக்குறதுக்கான விதிமுறைகள். இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி தான் கலை சொற்களை உருவாக்கியிருப்பாங்க. இப்போ மஞ்சள் அப்படின்றது மஞ்சள் கிழங்க குறிக்கும், நிறத்தை குறிக்கும். அப்போ என்ன செய்யணும்? திரிக்கணும். எப்படி திரிக்கணும் பாருங்க. மா 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 இஞ்சாயில். இப்போ இந்த ஜா மஞ்சா, இந்த சகர வல்லின சகரத்தை ககரமா மாத்திடுறது. சா ஜா கா கா இப்படி மாத்திட்டா காவ மாறிடும். அதே போல இந்த அகரத்தை உகரமாக்குறது. இப்படி ஆக்கிட்டு மூங்கில், மூங்கில் அதுக்கு ஒரு பெயர். மூல சொல் மஞ்சள். அந்த மஞ்சள் மூல சொல்ல கொண்டு மூங்கில் அப்படின்னு சொல்ல உருவாக்கிட்டாங்க. இந்த மூங்கில்ன்ற சொல்லில் இருந்து தான் ஆங்கில மொழி மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் இப்படி தான் உருவாக்கியிருப்பாங்க. அந்தந்த மொழிகளுக்கு வரி வடிவம் மட்டும் வேற 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 இருக்கும். இது உலக அரசியல் தெரிஞ்சால் இது இந்த மொழிகளை எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். மக்களை பிரித்து ஆள்றதுக்காக தான். இந்த உலகத்தை ஒன்றா கட்டுப்படுத்தி ஆளுன்றதுக்காக மக்களை பிரித்து பல மதங்களை உருவாக்கி, இது பெரிய ஒரு சதி சூழ்ச்சி இருக்கும். மக்களிடையே உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அந்த மதம் இந்த மதம், இப்படி எல்லாம் ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பிறந்து வாழ்ந்து செத்து போயிடணும். அப்படி ஒரு பின்னல் பின்னி வச்சிருக்காங்க. யாரு? இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் யாரு? அவர்களும் தமிழர்கள் தான். தமிழர்களால் மட்டும்தான் இப்படி மொழிகளை உருவாக்க முடியும். அது மக்களுக்கெல்லாம் புரியாது. இப்போ ஆங்கிலமாக இருந்தாலும் உலகத்தில் எந்த மொழி பேசுகிற மக்களுக்கும் இதெல்லாம் என்னன்னே புரியாது. ஆனால் இந்த ரகசியத்தை தமிழர்களால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். தமிழர்களுக்கு எந்த மொழியில் சொன்னாலும் விளங்கும். ஆனால் வேற மொழியினருக்கு அந்த சிந்தனையே இல்லை. அதனால் அவங்களால எளிதாக புரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மூங்கில் இப்போ எதுக்கு பேம்பு அப்படின்னா, பிஓஓ பேம்பு, இது நெடில். மூங்கில் இருக்கு இல்லைங்களா, அந்த நெடில். அதுக்காக தான் 2 ஓ போட்டிருக்காங்க. ஒகர உகர திரிபு ரொம்ப இயல்பானது. சரிங்களா? இப்போ இந்த மூ இங் கி இல் மூங்கில் இப்படி எழுதிட்டு இதை திரிச்சாதான்
இன்னொரு சொல்ல உருவாக்க முடியும். ஒரு மொழியையோ அல்லது இன்னொரு சொல்லையோ உருவாக்கணும் அப்படின்னா இப்படி திரிக்கணும். இப்படி திரிச்சு தான் இந்த பேம்புன்றது உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் சில சொற்கள் இந்த மகரத்தை வந்து பகரமாக மாற்றுறது. பகரம்னா இப்போ எம் இருக்குன்னா அதை வந்து அந்த இணை எழுத்துக்கள் எது FPB இது பார்த்தீங்கன்னா அப்படியே பாதி அப்படியே ஒரு எழுத்துலேருந்து இன்னொருத்துக்கு பாதி அப்படியே குறைஞ்சிரும். இப்போ இப் பி அப்படின்னா இது ஒரு மாத்திரைன்னு வச்சுங்க. அதில் பாதி என்ன பி, அதில் பாதி என்ன இஃப், அப்படியே அந்த இப் இப் இஃப் அது போல் அதை ஒலிக்கணும். இந்த எழுத்தினுடைய உச்சரிப்பை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த எழுத்தில் முடியக்கூடிய சொற்களை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய இயல்பான ஒலி எப்படி உச்சரிக்கணும் உங்களுக்கு விளங்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், முகம் அப்படின்னு இருக்கு. முகம்னா தமிழ். இதை மாற்றினாதான் மு கா இம். இப்போ இதை கன்னடமாக மாற்றணும்னு வச்சுங்க. முகம் அப்படின்னு இருக்கு, இம்ம விட்டுணும். இது வந்து கா வல்லினமாக இருக்கு. மு கா ஜிஏ கா இம்னு இருக்கு. இப்போ இதை கன்னடமாக மாற்றணும் என்ன செய்யணும்னா இந்த மெய் எழுத்தை விட்டுணும். வெறும் மு கா முகா அப்படின்னு வரும். இந்த கா வல்லினமாக இருக்கு இல்லைங்களா, ஜிஏ கா, அதை KHA கா அப்படி போட்டுறது. அப்போ அது கன்னடமாக மாறிடும். முகம்ன்ற சொல் வந்து முகா அப்படின்னு மாறிடும். இப்போ முகம்ன்றது இப்போ ஆங்கிலமாக மாற்றணும். அப்போ என்ன செய்யணும்? இங்கே பாருங்க, மு கா இம்னு இருக்கு. அதே போல் கன்னடத்தை போல் இந்த எம் நீக்கிறது, இந்த மகரத்தை பகரமாக மாற்றுறது, இந்த உகரத்தை அகரமாக மாற்றுறது, இந்த அகரத்தை எகரமாக மாற்றுறது. இப்படி மாற்றிட்டோம்னா FAC ஃபேஸ்ன்னு வந்துடும். முகம்ன்ற சொல்ல முகா அப்படின்னு கன்னடம், ஃபேஸ் அப்படின்னு மாற்றிட்டோம்னா ஆங்கிலம் ஆயிரும். அதே போல் மகரத்தை பகரமாக மாற்றுற இன்னொரு சொல் வந்து இப்போ முகாம் அப்படின்னு இருக்குது. இந்த முகாம் அப்படின்றத கேம்ப்னு எப்படி மாற்றலாம் பாருங்கள். இதே போல் இது எஃப்ஆ இருக்குது, இது பிஆ இருக்குது. இப்போ இந்த மகரத்தை பகரமாக மாற்றிட்டு CAMP இப்படி எடுத்துக்கணும். இப்படி மாற்றிட்டோம்னா கேம்ப்னு ஆயிடும். முகம் தான் ஃபேஸ், இந்த முகாம் தான் கேம்ப்னு மாற்றிருக்காங்க. இதே போல் மகரத்தை பகரமாக்குற இன்னொரு சொல் பார்த்தீங்கன்னா துறைமுகம். இதே போல் இங்கேயும் மகரத்தை பகரமாக மாற்றிட்டு பாருங்கள், இது ஒகர திரிபு PORT போர்ட், துறைமுகம். பெரும்பாலும் இந்த ரெண்டு சொற்களை இணைச்சி அதுலேருந்து சுருக்கி நிறைய ஆயிரக்கணக்கான சொற்கள் ஆங்கிலத்தில் உருவாக்கியிருக்காங்க. அதுபோல தான் இதுவும் துறைமுகம். இந்த சொல்லிலிருந்து திரிச்சு சுருக்கப்பட்ட சொல் தான் இந்த போர்ட்ன்றது. அதாவது மகர பகரத்தில் இந்த எம் வந்து FPB எப்படி மாறும். அதே போல தான் பாருங்கள், இன்னொரு சொல் மாத்திரை. இதை வந்து மகரத்தை பகரமாக மாற்றிட்டு இங்கே பாருங்கள் எஃப் இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே வந்து வல்லினம் பி இருக்குது, இங்கே இப் இப்படி மாற்றிட்டு இதே போல் இந்த ரகரத்தை லகரமாக மாற்றிட்டோம்னா TAB LET டேப்லெட், மகரத்தை பகரமாக மாற்றுறது. இப்போ இதே போல் மூங்கில நம்ம பழைய சங்க இலக்கியங்கள் அங்கெல்லாம் வந்து பழைய சொற்களில் வந்து பழஞ்சொற்களில் வந்து இந்த அடிப்படையில் தான் உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அது இப்போ வேய் அப்படின்னு இருக்கும், வேணு. சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா வேணுன்னு இருக்கும், கன்னடத்தில் பிதுருன்னு இருக்கும், தெலுங்கில் பிதுருன்னு இருக்கும், வெதுரு. அது பகர திரிபு அந்த அடிப்படையில் மாற்றிருப்பாங்க. இப்போ பாருங்க, மூ இங் கில் மூங்கில் இப்படி எழுதிட்டு இதே போல தான் மகரத்தை பகரமாக்குறது, இந்த சகரத்தை தகரமாக்குறது. சா ஜா வல்லினம், இந்த அதை வந்து டகரம் மாற்றினோம்னா டியா மாறிடும். இப்படி மாற்றிட்டு BIDIRU பிதிரு அப்படின்னா கன்னடம் ஆகிடும். இந்த வகரத்தை பகரமாக்கிட்டோம்னாக்கா வெதுரு தெலுங்கு ஆகிடும். இப்போ இதையே வந்து மூங்கில் இதில் பார்த்தீங்கன்னா மகர திரிபு இப்படி மாற்றிட்டு VENU இப்படி நம்ம கூட்டி எழுதணும்னா வேணு அப்படின்னு வரும். இதுதான் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. அதே போல் மகர பகரமாக்கிட்டு இந்த ககரத்தை சகரமாக்கிட்டோம்னா பான்ஸ் அப்படின்னா இந்தியில் மூங்கிலுக்கு பான்ஸு. இப்போ அதை குஜராத்தியாக மாற்றணும் அப்படின்னா பகரத்தை வந்து பகரமாக மாற்றிடணும், வான்ஸ் குஜராத்தி ஆகிடும். இப்படி தான் திரிபுகளை உருவாக்கி இந்த சொற்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இந்த பேம்பு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேக்கம், போர்ச்சுகீஸு, ஸ்பானிஷு, ஸ்வீடிஷு பல ஐரோப்பிய மொழிகளில் வந்து இந்த பேம்பு அப்படின்ற இந்த சொல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் மூ நெடில் இன்னு கீ இல்
இதை பார்த்தீங்கன்னா இந்த கில் மூங்கில் இருக்கு இல்லைங்களா, வாணிகம் வாணிபம் ககரம் பகரமாக மாறிடும். இந்த அடிப்படையில் இது மாறி இருக்கு. அன்னை அம்மை நகரம் மகரமாக மாறி இருக்கு. அம்மை அம்பா அம்மா அம்பா. இந்த அடிப்படையில் இது வந்து எம் வந்து பியா மாறி இருக்கு. இப்படி மாற்றிட்டு பிஏ எம் பிஓஓ இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டி எழுதுனா பேம்பு அப்படின்னு வரும். முதல்ல தமிழில் மூங்கில் அப்படின்றதுக்கு இந்த பெயர் சொல் எப்படி உருவானது, நிறத்தின் காரணமாக பெரும்பாலும் நிறைய ஆயிரக்கணக்கான சொற்கள் ஒரு மூல சொல்ல கொண்டு இப்படி அதுக்கெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகாபத சொற்கள். இந்த சொற்களை வந்து நம்ம பகுத்து சொல்ல முடியும். மூல சொல் ஒன்று இருக்கும். மூங்கில்னா அதுக்கு மூல சொல் மஞ்சள். இப்போ பேம்பு அப்படின்னு இருக்கு, இது கிரேக்கத்திலேயோ அதெல்லாம் உண்மை கிடையாது. இது வந்து நமக்கு தவறாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எட்டிமாலஜி, இந்த சொல்லை எப்படி உருவாக்குற முறை வந்து அவங்க மறைமுகமாக வச்சுன்னு நமக்கு வந்து தப்பாக வழிகாட்டியிருக்காங்க. அதை நீங்கள் படிப்படியாக புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? பேம்புக்கு வந்து மூல சொல் கிரேக்கமோ லத்தீனோ இல்லை, வேற எந்த மொழியும் கிடையாது. அது தமிழில் மூங்கில்ன்றது தான் இந்த மாதிரி மாற்றிட்டு இப்படி 1 2 இல்லை ஆயிரக்கணக்கான சொற்களை உங்களுக்கு விளக்கி காட்டியிருக்கேன். நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இது பழைய ஜெர்மனி, ஃப்ரெஞ்சுலேருந்து வந்தது, கிரேக்கத்துலேருந்து வந்தது, லத்தீன்லேருந்து வந்தது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதில் 1% கூட உண்மை இல்லை. தமிழ் சொற்களை இப்படி தான் இந்த விதிமுறையை பயன்படுத்தி தான் பல மொழிகளை பல சொற்களை உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் இதே போல் இன்னொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.